டி நகர்ல பிரதமர் வர்றாரு. நேத்து நட்டா அன்னைக்கு ராஜ்நாத் சிங் வேட்பாளர் பேர் கூட தெரியாம அவங்க உளறிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பெரிய காமெடி என்னன்னா, நட்டா வந்து விருதுநகர்ல பிரச்சாரம் பண்றாரு. நட்டா யாருன்னு விருதுநகர்ல அவனுக்கு தெரியாது. ராஜ்நாத் சிங் நாமக்கலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. வந்தவருக்கு வேட்பாளர் பேர் தெரியல. மக்களுக்கு பிரச்சாரம் பண்றவன் யாரும் தெரியாது. பிரச்சாரத்துக்கு வந்தவருக்கு வேட்பாளர் யாரும் தெரியாது. வருமான வரித்துறை வந்து இடையில வந்து விசாரிக்கானவங்க பாஜக ஐடி கார்டை காமிச்சு சரி போப்பா அப்படின்னு விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அண்ணாமலை பாஜக காரனா பார்த்து அப்படின்னு ஏற்கனவே போட்டு விட்டுருக்காரு. எங்களோட யாராவது பிரச்சனை பண்ணால் பிசினஸ் பண்ண விட மாட்டோம்னு அவர் முன்னாடி பேசியிருக்காரு. அதை வந்து அவர் எதிர்கட்சிக்காரங்களுக்கு சொன்னாருன்னு இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் தெரியுது அவர் சொந்த கட்சிக்காரங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் நயனார் நாகேந்திரனுக்காக திரும்ப மாற்றி அவருக்கு திருநெல்வேலி கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி வந்து எதிர்கட்சிகளை முடக்கிறாங்களோ அதே மாதிரி நயனார் நாகேந்திரனையும் முடக்கிறாங்க. எப்படிதான் நயனாரை கோத்துவிடன் காத்திருந்த அண்ணாமலைக்கு இது தொக்கா மாட்டிக்கிச்சு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பன்னீர் பெருமாளோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் பன்னீர். வணக்கம். இப்போ நயினார் நாகேந்திரனுடைய பணம் 4 கோடி மாட்டிருச்சு நெல்லை எக்ஸ்பிரஸில் அப்படின்னு செய்தி பரவலாக நேற்றுலேருந்து போயிட்டு இருக்கு. நெல்லை எக்ஸ்பிரஸில் குறிப்பாக SC7 கம்பார்ட்மெண்ட்டில் தான் போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அண்ணாமலை தான் போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது? கண்டிப்பாக அண்ணாமலை தான் போட்டு விட்ருக்கணும். ஏன்னா அதை தாம்பரத்தில் பிடிச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின் தாம்பரத்தில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் தான் நிற்கும். அது எக்மூர்லேருந்து வர்ற ட்ரெயின். கரெக்டாக அந்த கோச் பார்த்து ஊருக்கு போகிறதுக்கு ஏறதுக்கு நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி நின்று இருந்திருக்காங்க. கோச் இங்கே வரும், இந்த பொசிஷனில் வரும், பார்த்து நின்று நேராக போய் 3 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பை எடுத்துகிட்டு வெளியே வாங்கப்பான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்ககிட்ட போய் விசாரணை கேட்ட உடனே அவங்களும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. ஆமாம்மா இவருக்கு அதை கொண்டு போகிறோம் அப்படின்னு. எனக்கு அது சின்ன டவுட் என்ன அப்படின்னா, இப்போ இவங்க வந்து 4 கோடி பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க பையில் வச்சு. பாஜக ஐடி கார்டோடய போவாங்க. பாஜக ஐடி கார்டு அதில் ஒருத்தர் இருந்திருக்கு. ஒரு பேர் ஏதோ சதீஷ்னு சொன்னாங்க. ஐடி கார்டு சரி போலீஸ் பிடிச்சா நான் பாஜக காரன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். வருமான வரித்துறை வந்து இடையில வந்து விசாரிக்கானவங்க பாஜக ஐடி கார்டை காமிச்சு சரி போப்பா அப்படின்னு விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அண்ணாமலை பாஜக காரனா பார்த்து அப்படின்னு ஏற்கனவே போட்டு விட்டுருக்காரு. அப்படி அப்பா ஒன்னா தான் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதான் அங்கே பாஜக ஐடி கார்டு வச்சிருப்பான், அவனை கரெக்டாக பார்த்து பிடி அப்படின்னு. இப்போ வந்து என்ன வார், அதாவது ஒரு பக்கம் நயனார் நாகேந்திரன் அவரு தான் ஏதோ தமிழ்நாட்டோட மோடி அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவரு தான் வந்து தமிழ்நாட்டோட மோடின்னு பேசுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை? சொல்ல நயனார் நாகேந்திரன் இந்த கட்சியில் சேர்ந்ததுலேருந்து இந்த கட்சிக்கும் அவருக்கும் ஒத்துப்போல. அவர் வந்து ஏற்கனவே ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். 2001 to 2006 நல்ல செல்வாக்காக இருந்தார். இப்போ போக்குவரத்து துறை மாதிரி பெரிய பெரிய துறைகள்லாம் வச்சுருந்தார். 2011 to 2016 அவருக்கு கொடுக்கல, அமைச்சர் பதவி கொடுக்கல, MLAவே இருந்தார். அப்போ அமைச்சராக இருந்தவர் தான் இப்போ அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்க எசகி சுப்பையா MLAவாக இருக்கார். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இந்த சசிகலா OPS இந்த கலவரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் அவர் பாஜகவுக்கே போனார். எங்கே போகணும்னு தெரியாமல் இருந்தவரை இங்கேயும் இது சரியாக வருமா வராதான்னு தெரியாமல் இருந்தவர் நேராக பாஜகவுக்கு போனார். அங்கே போன உடனே மாநில துணைத்தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க. இவர் பாஜகவில் மாநில துணைத்தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் இன்னும் அதிமுக மாவட்ட செயலாளராகவே சுற்றிக்கிட்டு இருந்தார். அதுலேயே இவங்களுக்குள்ள புகைச்சல். இல்லை இப்போ பிரச்சாரத்துக்கு கூட ஜெயலலிதா MGR போட்டாலாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு. அது மோடியே எடுத்துகிட்டு வந்தார்ல. மோடியே ஜெயலலிதா MGR பேரை சொல்லி தான் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இவரும் அதே தான் சொல்லி பேசுவார். இடையில இவர் வந்து இப்போ அதிமுகவில் இருக்கார்ல கருப்புசாமி பாண்டியன், அவருக்கு ஒரு விழா எடுத்தாங்க. திருநெல்வேலியில் உள்ள எல்லா கட்சிக்காரங்களையும் சேர்ந்து. அவர் MGR காலத்து அரசியல்வாதி. அங்கே வந்து இவர் பேசுனதை கேட்டிங்கன்னா, நான் வந்து மாமா வந்து மாவட்ட செயலாளராக இருந்தப்போ நான் இளைஞரணி செயலாளராக இருந்தேன், நாங்கள்லாம் வந்து கூட்டத்துக்கு போவோம், எங்களெல்லாம் என்கேஜ் பண்ணி கூப்பிட்டு போவார்னு மாமே மச்சான்னு கருப்புசாமி பாண்டியன் இவர் பேசின வீடியோலாம் இன்னும் யூடியூப்லேயே இருக்குது. இப்படி தான் அவர் உள்ளூருக்குள்ளே ஒரு அரசியலை பண்ணிவிட்டு கொஞ்சம் செல்வாக்காக அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தொழில் எல்லாத்தையும் வச்சு அவர் ஒரு தனி ராஜாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கார். மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கார். இவர் சட்டமன்றத்திற்கு தலைவராக இருக்கார். ஆக எப்படியாவது பாஜகவில் மாநில தலைவராயிரணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. இதில் மட்டும் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னா கேபினட் ஆயிடலாம், எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு ஆளாக நம்மளை நினச்சிக்கிட்டு
அவர் வந்து நம்ம எப்படியாவது ஒன்றிய அமைச்சராயிரலாம், ஜெயலலிதாவுக்கு அமைச்சரவைக்கு பிறகு நமக்கு மாநில அமைச்சரவை கிடைக்கல, மேலே அமைச்சராயிரலாம் அப்படின்னு அவர் பல பிளானை போட்டார். அவர் எப்படி எப்படின்னா, போன எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, போன சட்டமன்ற தேர்தல் அமமுக தனியாக இருந்துச்சு, இவர் திருநெல்வேலியில் நிற்கிறாரு. முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை அமமுக அறிவிச்சிருச்சு. அப்புறம் ஏதோ கூப்பிட்டு பேசி தினகரன்ட்டே பேசி வேட்பாளரை மாற்றி விட்டாங்க. யார் எதிர்க்கு ஒரு பாஜகவில் இருக்கார், பாஜக எதிர்த்து அமமுக போட்டியிடுது. அவர் முதல்ல அறிவித்த வேட்பாளர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவொடனே தினகரனே கூப்பிட்டு பேசி வேட்பாளரை மாற்றிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டார். அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறவருக்கு இந்த அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி ஒருத்தன் நம்ம ஊருக்குள்ள அடங்கவே மாட்டேங்கானே அப்படின்னு இவருக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா போன தேர்தலில் அப்பவும் என்னென்னா, கூட்டணியே பேசி முடிக்கலை. அதிமுக கூட்டணியில் இருக்குது. கூட்டணிலாம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். இந்த முறை கூட்டணிக்கு யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படி எதுவுமே வந்து தெரியலை. அதுக்கு முன்னாடியே திருநெல்வேலி ஜங்ஷன்லேயே இவருக்கு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல் நைனார், பெரிய ஹோட்டலுக்கு கீழே பார்க்கிங்க தேர்தல் அலுவலகமாக மாற்றி நான் தான் வேட்பாளர் அப்படின்னு பிஜேபி பிரச்சாரமே தொடங்கலை, கூட்டணியே பேசலை. இவர் பாட்டுக்கு தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் இருந்துச்சு பார்த்தீங்களா தமிழ்நாடு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு இவர் பேரை தூத்துக்குடியில் போட்டிருந்தாங்க. தூத்துக்குடியில் போய் நான் இங்கே அண்ணாமலை வந்து நம்ம சரத்குமாருக்கு வந்து ஏதோ வாக்குறுதி கொடுத்துருப்பார் போல், இந்த தொகுதியை உங்களுக்கு தரோம்னு, அதனால் இவருக்கு தூத்துக்குடி போட்டு விட்டாங்க. நான் ஏன் தூத்துக்குடிக்கு போகிறேன், அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் நயினார் நாகேந்திரனுக்காக திரும்ப மாற்றி அவருக்கு திருநெல்வேலி கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி இவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளாக தலைவலியாக சொல்கிறத கேட்காத ஒரு ஆளாக, அதான் ஒரு அதிமுக மாவட்ட செயலாளராகவே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை எப்படி கட்டுப்படுத்துன்னு தெரில. எலெக்ஷனில் வேறு ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பயம். ஏற்கனவே அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் எப்படி 3ஆவதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் ஏதாவது கொஞ்சம் 2ஆவது வந்துட்டா கூட அவருக்கு பிரச்சனை. அவருக்கு பிரச்சனை. இப்போ அங்கே வந்து டெபாசிட்டுக்கும் அங்கே வந்து நாட்டாவுக்கும் அண்ணாமலைக்கு ஒரு போட்டி. ஆமாம். இதில் வந்து ஏதாவது 1, 2 2ஆவது இடத்துக்கு வந்துட்டாருன்னா தனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். 2ஆவது யாராவது ஒருத்தர் 2ஆவது 3ஆவது வந்தாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல இப்போ பாரிவேந்தர் வர்றாரு, ஏசி சண்முகம் வர்றாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. கட்சிக்குள்ளே மாநில அளவில் ஒரு த்ரெட்டாக இருக்கக்கூடிய ஆள், சட்டசபையிலையும் அவர் வந்து தலைவராக இருக்கார். இந்த இடம் 2ஆவது அவருக்கு இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோடு இருக்கக்கூடிய தொடர்புகள், ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முழு அரசியல் அனுபவம், இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப அது அண்ணாமலைக்கு ஒத்து வரவே இல்லை. அண்ணாமலைக்கு ஒத்து வராதனாலேயே இந்த நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியே அதிமுகவில் அதனால தானே உடையுது. திண்டுக்கல் சீனிவாசன் தான் அதை வாக்குமூலமாகவே கொடுத்துட்டாரு. இப்படியான நிலைமையில் தான் இவர் வந்து இந்த 4 கோடி ரூபா மாட்டுது. இந்த 4 கோடி ரூபாவே ஹைதராபாத்லேருந்து வந்துச்சுங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா பிஜேபி வேட்பாளர்களுக்கும் மேலிடத்துலேருந்து வந்த பணம் அப்படின்லாம் செய்திகள் வருது. ஆக இவங்க 19 வேட்பாளர்களுக்கும் பணம் வந்திருக்கு. நயினார் நாகேந்திரன் பணம் மட்டும்தான் சிக்க வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க பாஜக வந்து யார் வருமான வரித்துறை வச்சு என்ன பண்ணுறாங்க, எதிர்கட்சியை சேர்ந்தவங்களெல்லாம் முடக்கிறாங்க. ஆமாம். அவர் திருமாவுடைய காரை கூட மறித்து உள்ளே என்ன வச்சுருக்காங்க அப்படின்லாம் பார்க்குறாங்க. ஆராசாவுக்கு பார்த்தாங்க. 2 நாளாக டேக்ஸ் ரைடு போயிட்டுருக்கு. பாஜக வேட்பாளருக்கு இந்த ஒட்டு மொத்தமாக இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுக்கவே எடுத்து பாருங்கள், பாஜக காரங்க வீட்டுக்கு ரைடு போன ஒரே இடம் நம்ம நயினார் நாகேந்திரன் இடம் மட்டும்தான். அவர் சொந்தக்காரர் வீட்டுக்கு, அவருக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் 100 நைட்டிங்கிறாங்க, 44 வேட்டி செல்லுங்கிறாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து எதிர்கட்சிகளை முடக்கிறாங்களோ அதே மாதிரி நயினார் நாகேந்திரனையும் முடக்கிறாங்க. இதில் அண்ணாமலையை ரொம்ப நாளாக அண்ணாமலை இவருக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருந்தார். அதில் இவங்க டெல்லி மேலிடத்துக்கும் இவருக்கும் கூட சில பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்லாம் பத்திரிகைகளில் எழுதியிருக்காங்க. யார்? அமித்ஷாவுடைய இவர் ரேஞ்சுக்கு அமித்ஷாவோட சண்டை போடுறாரு. யாரை வச்சு சண்டை போடுறாருன்னா சுப்பிரமணிய சாமியோட கூட்டு சேர்ந்துட்டு சண்டை போடுறாரு. இது ஒரு விளங்காத கூட்டணியா இருக்கா? இதில் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாமல் எசக்கி சுப்பையாட்ட பேசி ஒரு வெளியூர் வேட்பாளர் எப்படியாவது அங்கே போட்டுருங்க, நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு. இவங்க 2 பேரும் பழைய தோசு தானே. இவர் மந்திரியாக இருக்கும்போது அவர் எம்எல்ஏ, அவர் மந்திரியாக இருக்கும்போது இவர் மாவட்ட அளவில் கட்சியில் பொறுப்பில் இருந்தவர், அதிமுக ஆட்சியில் கான்ட்ராக்டர் எடுத்துக்கிட்டு இருந்தவர். இவங்க எல்லாருமே சேர்ந்து பேரனை தினகரனுக்காக திருநெல்வேலியில் வேலை பார்த்தவங்க. இந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாம மச்சானா கெடா விருந்தெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது அதிமுகவுக்கு மட்டும் யாராவது ஒரு வெளியூர் வேட்பாளரை கொண்டு வந்துருங்க அப்படின்னோடனே இவர் எசக்கி சுப்பையா அந்த அம்மா ஆர்கே நகரில் போட்டிக்கிட்டுச்சு, சிம்லா முத்துச்சோழன், அவங்கள கூப்பிட்டு போய் கட்சியில் சேர்க்குறாரு. கட்சியில் சேர்த்த அடுத்த மாதமே திருநெல்வேலி கேண்டிடேட், நேராக திருநெல்வேலிக்கு தான். இப்போ திருநெல்வேலியில் அதிமுகவில் போட்டி போட நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஏற்கனவே இடைத்தேர்தலில் ஜெயிச்சு நாங்குநேரி எம்எல்ஏவாக இருந்த ரெட்டியார்பட்டி நாராயணன் இருக்கார்.
அவங்க மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய கணேசராஜா இருக்கார். முன்னாள் எம்பிக்களே அங்கே 2-3 பேர் இருக்காங்க. பிரபாகரன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, முத்துக்கருப்பன், இப்படி இரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே எம்பி கேண்டிடேட் வந்து திருநெல்வேலியில் அதிமுகவில் இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் சிம்லா முத்துச்சோழனை கட்சியில் சேர்த்து கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த உள்ளூர் கட்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி எம்பி சீட்டுக்காக காத்திருந்தவங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்னமோ பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அடாடா இவனும் நம்மளை ஏமாத்துறானா அப்படின்னு. அவர் ஒரு நம்மளே எத்தனை பேர் தாண்டா எனக்கு ஸ்கெட்சு போடுவீங்க, போகிற இடத்துலலாம் ஸ்கெட்சு போடுறாங்க, போகிற இடத்துலலாம் ஸ்கெட்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளரை மாற்றுவோம் அப்படின்னு மாற்றுறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, 6 தொகுதிக்கும் தெரிஞ்சு 6 தொகுதி வருது, நாங்குநேரி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், ராதாபுரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, இந்த தொகுதிகள்லாம் வருது பார்த்தீங்களா. இந்த எல்லா தொகுதிக்கும் தெரிஞ்ச ஒரு வேட்பாளரை போடலாம். ஏன்னா ஏற்கனவே எம்பியாக இருந்தவரெலாம் இருக்கார், மாவட்ட அளவில் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, திசையன்மலை பேரூராட்சி தலைவரை கூப்பிட்டு வர்றாங்க. அது எங்கே அப்படின்னா, இப்போ சென்ட்ரலில் கூட இருக்காது. இப்போ நாங்குநேரினா இந்த பக்கம் ராதாபுரம் இருக்கும், இந்த பக்கம் பாளையங்கோட்டை இருக்கும், அந்த பகுதியில் உள்ள கட்சிக்காரங்களுக்காக தெரியும். அந்த லாஸ்ட் எண்டில் இருக்குது திசையன்மலை. அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், இந்த பக்கம் 10-15 கிலோமீட்டர் போனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். அங்கே இருக்கிற பேரூராட்சி தலைவரை கூப்பிட்டு வந்து பார்லிமெண்ட் தொகுதிக்கு வேட்பாளராக போடுறாங்க. இதுக்கு பிறகும் வேட்பாளரை மாற்ற முடியாது, சரி இவங்களை வச்சே வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு கட்சிக்காரங்க வேலை பார்க்குறாங்க. இதுக்கடையில் எசக்கி சுப்பையா கூப்பிட்டு நீ இப்படிலாம் பண்ணாதப்பா, நானே கஷ்டப்பட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எடப்பாடின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 பேருக்கு இடையில் இன்னொன்று வருது. என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மணல் கம்பெனி, அவங்களோட சேர்ந்து நம்ம நயனார் நாகேந்திரன் ஒரு டீல் போடுறாரு. நான் ஜெயிச்சிருவேன், உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணித்தரேன், நான் ஜெயிக்கிறதுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இவர் வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம் இந்த பகுதிகளில் கொஞ்சம் செறிவாக இருப்பாங்க. ஆனால் திருநெல்வேலி, நாங்குநேரி, ஆலங்குளம் இது எல்லாமே வந்து அவங்கள விட மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ இன்னும் சில ஆதரவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறார். இந்த இடத்துல தான் சுப்பிரமணிய சாமி என்று அவருக்கு ஒரு வேண்டியவர் இதே திருநெல்வேலியில், இதே நயனார் நாகேந்திரனுக்கு. ஸோ அவருடைய சமூகத்தில் ஒருத்தர் இருக்கிறார். இல்லை அவருக்கு வேண்டிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் அவர் ஒரு கட்சி வச்சுருந்தார்ல, அந்த கட்சி சார்பாக வருஷம் போஸ்ட் ஓட்டு வரனாலாம் கூட பார்த்துருக்கேன். நம்ம ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல, அப்போல்லாம் இதுக்கு காரணம் வந்து சுப்பிரமணிய சாமி தான். அவருக்கு ஆதரவாளர் இவர் பஸ்ஸில் 4 கல்லெல்லாம் விட மாட்டீங்களான்னு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். போஸ்ட்டே விட்டாங்களா? நான் ஸ்டேட்டஸ் போட்டேன். அந்த ஒரு பெரிய பஸ் ஓனர், அவர் ஒரு 50-60 பஸ் வச்சுருக்காரு. அவரும் நயனார் நாகேந்திரன் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. நான் எப்படியாவது ஜெயிச்சிடுறேன், என்ன எப்படியாவது மந்திரி ஆக்கிருங்க அப்படின்னு இவர் வந்து சுப்பிரமணிய சாமிக்கிட்ட அவரை வச்சு ஒரு டீலை போட்டிருக்காரு. இது எல்லாம் சேர்ந்து வரிசையாக குட்டையை குழப்பிக்கிட்டே இருப்பாங்களே, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த உள்ளூருக்குள்ளே ரொம்ப நாளாக என்ன பண்ணனே தெரியாமல் சில ஆர்எஸ்எஸ்காரங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நேரடியாக டெல்லிக்கு போட்டு இந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி கூட சேர்ந்து, அதிமுக காரங்க கூட சேர்ந்து, அமமுக காரங்க கூட சேர்ந்து, பேரன பேர் மணல் கம்பெனியோட சேர்ந்து எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாரு. நம்ம கட்சிக்கு நம்ம ஆர்எஸ்எஸ் செட்டப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, இந்த ஆள் சரிபட்டு வராது அப்படின்னு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. எப்படிடா நயினாரை கோத்துவிடன் காத்திருந்த அண்ணாமலைக்கு இது தொக்கா மாட்டிக்கிச்சு. சுப்பிரமணிய சாமி மோடியவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் சுப்பிரமணிய சாமி கூட சேரப்போகிறாரு. 2 மாதத்துக்கு ஒரு முறை அதிமுகவுக்கு போகிறாரு, திமுகவுக்கு போகிறாருன்னு இவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இவரை எம்பியாக மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கட்சி விட்டு போயிடுவார் அப்படின்னு இவங்க மேலே ஒன்று போட்டு விட்டாங்க. கடைசியில் எல்லாத்தையும் சேர்ந்து அவரை எலெக்ஷனில் நிற்கலாமா வேண்டாமாங்கிற நிலைமையில் கொண்டு வந்து நயனார் நாகேந்திரனை நுப்பாட்டியிருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னதில் எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ எடப்பாடியும் கெஞ்சுறாரு, ஆமாம் அப்படிலாம் பண்ணாதப்பா. அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட. அந்த பக்கம் அண்ணாமலையும் டென்ஷனாக இப்படி பண்ணிருக்காங்க எல்லாரும். சரி, இப்போ அண்ணாமலை எடப்பாடி ஒன்றா சேர்ந்து நயனாரை முடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக எப்படியாவது 2வது வந்து வரணுங்கிறது அவருடைய தீவிரமான ஆசை. ஆனால் நயனார் நாகேந்திரன் இருந்தால் அதுவும் நடக்காதுன்னு தெரியுது. அப்போ என்ன பண்ண, சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு சேர்ந்து நயனாரை முடிச்சு விட்டாங்க. இப்போ சுப்பிரமணிய சாமி வந்து தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிராக தானே செயல்பட்டு இருக்காரு. ஆமாம், அவருக்கு எப்படி ஒரு ஆதரவு சென்ட்ரல் இருக்கு அப்படின்னு நம்புறாரு. அதுதான் யாரையாவது பிடிச்சி ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னு தான். சுப்பிரமணிய சாமி என்னெல்லாம் ஒரு புரோக்கர் தானே. எலெக்ஷனில் நான் ஜெயிச்சு வந்த பிறகு இப்போ ஜெயிக்கிறதுக்கு சுப்பிரமணிய சாமியை கூட்டு போய் அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டார். பிரச்சாரம் பண்ணால் எவனும் ஓட்டு போட மாட்டான். அதுக்கு ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களை கூப்பிட்டு போய் தான், இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போய் தான் அவர் ஓட்டு கேட்க போகிறாரு. ஜெயித்த பிறகு எனக்கு மந்திரி பதவி வாங்கி தாரங்க அப்படின்னு இவர்கிட்ட பேச வேண்டியது. நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன், சுப்பிரமணிய சாமி எனக்கு மந்திரி பதவி தந்துடுவார்,
உங்கள் ஆதரவாளர்கள்லாம் எனக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்னு மணல் கம்பெனியில் பேச வேண்டியது இப்படி ஒரு டீலை போட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதில் தான் இது முடிஞ்சிருக்கு. இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்களே தலையை செஞ்சுருப்பாங்க, இது ஏன்டா ஒரு புது பேட்டர்னாக இருக்குது, ஒன்றுமே நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரங்க. ஆமாம், ஆக்சுவலாக இந்த பாஜகவுக்கு போகிறாங்கல்ல, திமுக அதிமுகவில் இருந்தெல்லாம் அவங்கெல்லாம் ஏன் உடனே தெரிச்சு ஓடி வந்துடுறாங்கன்னா, இவங்களுக்குள்ள இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் ஒரு அரசியல் ரீதியாக இவங்களுக்கு ஒரு கல்ட்டு இருக்குல்ல, அது அவங்களுக்கு ஒத்தே வராது. கூக்க செல்வம் போயிட்டு உடனே திரும்பி வந்துட்டார். அதே மாதிரி தான் இப்போ திருநாவுக்கரசே போனார், போயிட்டு திரும்ப காங்கிரஸுக்கு வந்துட்டார். அவரு கூட போன காசி முத்துமாணிக்கம் அன்றைக்கி திமுகவுக்கே வந்துட்டார். இப்படி அங்கே போயிட்டு ரொம்ப நாளாக தாக்கு பிடிச்சது யாருமே கிடையாது. இப்போ இந்த திமுகவில் இருந்து போன கேபி ராமலிங்கம் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்போ திரும்பி வர போகிறாருன்னு தெரில. விபி துரைசாமி இங்கே இருந்திருந்தால் நேரம் ராஜ்யசபா எம்பியாவது தான் இருப்பார். அங்கே போய் என்ன ஆனாருன்னே தெரில. தடா பெரியசாமி அவர் ஆர்எஸ்எஸ்காரராகவே மாறினார். அவரை வந்து வேற நக்சலைட்டாக இருந்து தொண்டு நிறுவனம் நடத்தியவர் அப்படின்லாம் பெரிய பெரிய கவர் ஸ்டோர்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அவர் இன்னைக்கு அங்கேருந்து விலகி அதிமுகவில் சென்றார். அவர் ஆர்எஸ்எஸ்ஸாக மாறியிருக்காரு. பட் ஆர்எஸ்எஸ் அவர் ஏற்றுக்கல. அவர் ஏற்றுக்கல. அதனால தான் ஆர்எஸ்எஸ் அவரை ஏற்றுக்கல. நயினார் நாகேந்திரனோட அதிமுகவிலிருந்து பிஜேபிக்கு போனவங்க தான் இன்றைக்கி சிதம்பரம் வேட்பாளர். அவங்க அதிமுகவில் வேலூர் மேயராக இருந்தாங்க. இதில் இப்போ அண்ணாமலைக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இவன் இருக்கிறது திருநெல்வேலியில், ஆனால் சிதம்பரத்தில் வேற ஒரு தொகுதியை வேற 2 எம்பி தொகுதியை வேற வாங்கிட்டாங்க. இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு இதெல்லாம் ஒரு காரணம். இந்த லாபி பண்ணதெல்லாம் ஒரு காரணம். தடா பெரியசாமியாக இன்னைக்கு வெளியே வந்துட்டார். இப்படி இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் கல்ச்சர் இருக்குல்ல, அதுக்கே முதல்ல அந்த ஆர்எஸ்எஸ் செட்டப்புக்கும் இதுக்கும் ஒத்து வரல. அது ஏற்கனவே ஒரு சீரழிஞ்சு போன கல்ட்டாக ஆர்எஸ்எஸ்காரங்க வச்சுருக்காங்க. அதில் அண்ணாமலை வந்து அதை இன்னும் சீரழிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணனே தெரில. இந்த சென்னையை பற்றி பேசும்போதெல்லாம் காசு முழுக்க அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்லேருந்து தான் வசூல் பண்ணப்பட்டுச்சு. அங்கேருந்து பல சோர்ஸ்லேருந்து அந்த ஹோட்டலுக்கு காசு வந்துச்சு. இங்கிருந்து தான் காசு வந்து போச்சுங்கிறாங்க. ஒரு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தெலுங்கானாலேருந்து காசு வந்துச்சுங்கிறாங்க நேராக ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு. இன்னொரு சோர்ஸ் யானை கவுனி இது மாதிரியான சென்னையில் பல இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த ஹோட்டல் பற்றி இவ்வளோ ஒரு மர்மமான பேர்? அது நயினார் நாகேந்திரனுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால அவருடைய சொத்துக்களையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஏற்கனவே அண்ணாமலை பேசின பழைய போஸ்டர்லாம் வருது. எங்களோட யாராவது பிரச்சனை பண்ணால் பிஸ்னஸ் பண்ண விட மாட்டோம்னா அவர் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அதெல்லாம் இப்போ வந்து மீமாலாம் வருது. அதை வந்து அவர் எதிர்கட்சிக்காரங்களுக்கு சொன்னாருன்னு இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் தெரியுது அவர் சொந்த கட்சிக்காரங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன ஒன்றும் பகச்சிக்காதீங்க, ரைடு விட்டுருவேன் அப்படின்னு. அதுதான் இதில் வருது. இது குறிப்பாக என்ன அப்படின்னா, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அங்கே பிஜேபி பெரிய அளவில் வலுவும் கிடையாது. அங்கேருந்து இந்த பணம் இங்கே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு இப்போ கர்நாடகா மாதிரி பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ரக்சரான இருந்தால் கூட எப்படியோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே இதுதான் எக்ஸ்ட்ரா சொல்கிறது. இவங்க இங்கே இருக்கக்கூடிய மார்வாடிகள்கிட்டே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் புரசைவாக்கத்தில் இருக்குது, இதுவும் பக்கத்தில் இருக்குது. இதை மறைக்கணும்ல, சரி அப்படியா தெலுங்கானான்னு சொல்லுவோம். ஆந்திரானாவது சொல்லியிருக்கலாம். தெலுங்கானாவிலேருந்து புரசைவாக்கத்துக்கு பணம் வந்துச்சுன்னா வாயில் வந்தது. அது போகிற போக்கில் எதையாவது சொல்லுவோம் ஹைதராபாத்னு சொல்லி. ஏன்னா அமராவதி வாயில் வராதுல, அதனால் ஹைதராபாத்னு சொல்லி அப்படின்னு இப்போ ஹைதராபாத் சொல்லிவிட்டாங்க. இது வந்து முழுக்க இங்கே மார்வாடிகள்கிட்ட வசூல் பண்ணப்பட்ட பணம். இன்றைக்கி பிஜேபியோடைய இந்த தேர்தல் செலவுகளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய அளவில் பணத்தை செலவு பண்ணுறது வந்து மார்வாடிகள் வழியாக தான். அந்த பணம் வந்து அவங்க பணமாக தான் அங்கே வந்து அவங்க மூலமாக தான் திரட்டப்படுது, அவங்க மூலமாக தான் பரிமாறப்படுது, அவங்க மூலமாக தான் போகுது. அதை மறைக்கிறதுக்கு ஹைதராபாத்னு போட்டு விடு அப்படின்னு போட்டு விட்றாங்க. அதாவது மார்வாடிகள் பணத்தை வந்து போட்டு விட்டுட்டு நயினார் நாகேந்திரன் முடிச்சு விட்டார் அண்ணாமலை. அது மார்வாடி பணம்னு சொல்ல முடியாது. பிஜேபியோட பணம், பிஜேபி இந்த தேர்தல் பத்திரம் இப்பெல்லாம் வாங்கின பணம் இருக்குல்ல, இதெல்லாம் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே கொண்டு வந்து செட் பண்ணிட்டாங்க. அதை இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் இந்த தேர்தல் பத்திரத்தில் வந்த பணத்தில் ஏற்கனவே சிவசேனாவெல்லாம் உடைச்சிருக்காங்க, இன்றைக்கி நயினார் நாகேந்திரனையும் உடைக்கிறாங்க அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். இந்த பணம் மாற்றுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை சொல்கிறாரு, நீங்கள் வந்து லென்ஸு போட்டு பார்க்கணும் பத்திரிகைக்காரங்க. ஆமாம், நாங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கோம் ஆமாம் பிரச்சாரத்தில் அப்படின்னு இந்த லென்ஸு போட்டு பார்க்கணும்னு சொன்னார். சொல்லி 2 நாள் கழிச்சு பணம் மாட்டுது. அவர் வந்து நான் வந்து பிஜேபி வேட்பாளர்களுக்கெல்லாம் பணம் பிரித்து கொடுத்தாச்சு, எடுத்துகிட்டு போகிறாங்க, நீங்கள் எல்லாரும் அவங்கள போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள், லென்ஸு போட்டு பார்க்கணும்னு சொன்னார்ல, அது மற்ற வேட்பாளர்களுக்கு. இவருக்கு பின்னாடி காரில் போகிறாங்க. ஏன் கூட இதுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க, நான் போய் மக்களை பார்க்க போகிறேன், மக்கள் எனக்கு ஓட்டு போட போகிறாங்க, நீ எடுத்து போடுறதுனாலயா எனக்கு ஓட்டு போட போகிறாங்கலாம் மீடியாக்காரங்கிட்ட சண்டை போடுறாரு. அதாவது இவர் 10 காரில் போகலாம், நரேந்திர மோடி வந்து ரோட் ஷோ பண்ணுறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகலை, இவருக்கு பின்னாடி மீடியாக்காரங்க ஒரு காரில் போனாங்கன்னா அது டிராஃபிக் ஜாம் ஆகுதான். ஆக நீ ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ண போகிற,
நீ வேற லென்ஸ் போட்டு பார்க்க சொல்லியிருக்க, உங்கள் வேட்பாளர்கிட்ட 4 கோடி ரூபாய் சிக்குது, நீயும் வந்து என் பின்னாடி மீடியாக்காரங்க வராதிங்க அப்படின்னு சொல்கிறதும் எல்லாம் ஒரே நாளில் நடக்குது. இல்லை இவர் தான் லென்ஸ் போட்டு பார்க்க சொன்னார். லென்ஸை போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் விட மாட்டாங்க. அது வந்து மற்ற வேட்பாளர்களுக்கு, மீதி 18 பாஜக வேட்பாளர்களுக்கு. ஏன்னா அவங்கள லென்ஸ் போட்டு பார்த்தா தான் இவரை விட அதிகமாக ஓட்டு அவங்க வாங்காமல் போவாங்க. இவரே டெபாசிட் இழக்க போகிறாரு, எப்படியாவது யாராவது கூட வந்துடக்கூடாது. அதுக்காக தான் மற்றவங்களுக்கு, எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கு மற்றவங்களுக்கு லென்ஸ் போட்டு பார்க்கணும். ஏன் கூட மீடியாவே வரக்கூடாதுங்கிறாரு. மீடியா பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அவன் ரோட்டில் வர்றாங்க. நீ வந்து ஒரு கட்சியுடைய தலைவர், மாநில தலைவர், தேசிய கட்சியுடைய தலைவர், ஆளுங்கட்சியுடைய தலைவர், தேர்தலில் வேட்பாளர், நான் வேறு ஸ்டார் வேட்பாளர்னு நீங்களே பல இடங்களில் பேசுகிறீங்க. இப்படியெல்லாம் இருந்துட்டு நீங்கள் வந்து என்ன வந்து என் பின்னாடி மீடியாக்காரங்க வரக்கூடாது, வந்தால் டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்னு பண்ணி தனியாகவே பிரச்சாரம் பண்ண போகிறீங்களா? டிராஃபிக் ஜாம் ஆகாமல் ஒரு பைக் எடுத்துகிட்டு போங்களேன், ஒரு எக்ஸல் ஹெவி டியூட்டி எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் முழுக்க சுற்றி ஓட்டு கேளுங்களேன். இரவு நேரத்தில் கூட போகலாம். இதை 10 மணிக்கு மேலே தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது. அதனால் வந்து ஒரு எக்ஸல் ஹெவி டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி தேர்தல் டிராஃபிக் ஜாம் ஆகாமல் பிரச்சாரம் பண்ணலாம்னால நடந்தே கூட பண்ணலாம். மீடியா பார்த்து உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்? இல்லை டிராஃபிக் ஜாமை பற்றி பேசுகிறவங்களுக்கு டி நகரில் ரேலி எப்படி பண்ணுறாங்க? டி நகரில் ஒரு பிரதமர் வர்றாரு. நேற்று நட்டா அன்னைக்கு ராஜ்நாத் சிங் வேட்பாளர் பேர் கூட தெரியாமல் அவங்க உளறிக்கிட்டு இருக்காங்க. நடு டி நகரில் காரை விட்டு டிராஃபிக்காக அந்த ரோடு சும்மாவே டிராஃபிக்காக இருக்கும். டி நகர் போனீங்கன்னா அது சும்மாவே டிராஃபிக்காக இருக்கும். அங்கே பிரதமர் வர்றாரு. இதில் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பெரிய காமெடி என்னன்னா, நட்டா வந்து விருதுநகரில் பிரச்சாரம் பண்ணுறாரு. நட்டா யாருன்னு விருதுநகரில் இருக்க அவனுக்கு தெரியாது. கூட்டத்தில் கை காமிச்சா யாரு இவர் எதுக்கு கை எதுக்கு கை காமிக்க? ராஜ்நாத் சிங் நாமக்கலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. வந்தவருக்கு வேட்பாளர் பேர் தெரியல. மக்களுக்கு பிரச்சாரம் பண்றவன் யாரும் தெரியாது. பிரச்சாரத்துக்கு வந்தவருக்கு வேட்பாளர் யாரும் தெரியாது. கேபி ராமலிங்கத்துக்கு போல ரங்கராஜருக்கு ஓட்டு போடுங்க. கூட்டத்தில் இருக்கிற மக்கள் எந்த கட்சி பாவம் கேட்குறாங்க. எந்த கட்சி பாவமா இருக்கு, வெயில கஷ்டமா. அது வேற கேபி ராமலிங்கம் வேற முன்னாடி திமுக அமைச்சரா இருந்தவர். திமுக இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு. தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் இவங்க நிறைய படம் ஓட்டினாங்க. 12% நாங்க, 18% நாங்க, 25% தேர்தல் நெருங்க வேட்பாளர் பேர் தெரியாம வர்றாங்க. தலைவர்களுக்கு பின்னாடி பேர இது வரக்கூடாதுங்கிறாங்க, மீடியா வரக்கூடாதுங்கிறாங்க. அண்ணாமலை நடைபயணம் போனப்ப எல்லா 4-5 யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தலைவன் வருகிறான், தலைமகனை கலங்காது அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு மீடியா வரக்கூடாதுங்கிறாங்க. இப்படி கடைசியில் பார்த்தா இப்போ வருமான வரித்துறை இவங்களே கைது பண்ணுது, ரைடு பண்ணுது. இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தப்ப இவங்க ஆரம்பிச்சப்ப படம் வேற ஆரம்பிச்சு கடைசியில் இது வேற ஒன்றா முடியுதுன்னு மட்டும் தெரியுது. எல்லாம் பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சாங்க இந்த வேலையை. அப்போ கொஞ்சம் வெயில் குறைவாக இருந்துச்சு. இப்போ வெயில் அதிகமாக இருக்கு. வெயில் தாக்கம் அதிகமானதுனால உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். சரி, இன்னும் என்னென்ன காமெடியெல்லாம் அண்ணாமலையா அவருடைய சகாக்களும் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி பன்னீர். ரொம்ப நன்றி.